Let us continue alkenes. Now we will take oxymercuration and demercuration. We will take the reactant. In the alkene, oxymercuration, demercuration போதுங்க. என்ன ப்ராடக்ட் வரும்? இந்த ரியாக்டன்ட்டை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்? ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் வழியா ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்? நெக்ஸ்ட் இந்த ரியாக்டன்ட்டை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் வழியா ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க. ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் வழியா ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்? ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் வழியா ட்ரீட் பண்றீங்க, இதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இதுல என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோன்னா அல்கீன் எடுத்துக்கிறோம். இல்லை அல்கீன் எடுத்துக்கிறோம். இதை யாரோட ட்ரீட் பண்றேன்னா டைபோரின் டிஹெச்எஃப். டைபோரின் டிஹெச்எஃப் ஓட ட்ரீட் பண்றோம். நெக்ஸ்ட் யாரோட ட்ரீட் பண்றேன்னா OH மைனஸ் பேசிக் மீடியம் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ட்ரீட் பண்றோம். சரி, இங்க என்ன மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த அல்கீன் எடுத்துக்கிறோம். RCH டபுள் பாண்ட் CH2. இந்த டைபோரேனை போரேனா எடுத்துக்கிறேன். போரேனுக்கு என்ன ஃபார்முலானா BH3. அதாவது இந்த டைபோரேனை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா போரேன் வரும். போரேனுக்கு ஃபார்முலா BH3. அந்த போரேனை பிரியாது. இந்த போரேனில் இருக்கக்கூடிய போரானை லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட எழுதணும். போரேனில் இருக்கக்கூடிய போரானை நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் பக்கம் எழுதுறோம். ஹைட்ரஜனை கம்மியா ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் பக்கம் எழுதுறோம். இப்போ இந்த பாண்ட் இந்த பக்கம் போகும், இந்த பாண்ட் இந்த பக்கம் வரும். அதாவது இந்த பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இந்த 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில பை பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரி, டிரான்சிஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா இருக்கும். ஹைட்ரஜனுக்கும் போரானுக்கு இடையில பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கு போரானுக்கு இடையில பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கார்பனுக்கு இடையில பை பாண்ட் பிரேக் ஆகுது. கார்பனுக்கும் போரானுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது போல டிரான்சிஷன் ஸ்டேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா பை பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது, இங்க பாண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த அல்கீன் இது போல மாறி இருக்குது. இந்த அல்கீன்ல பார்த்தீங்கன்னா சிசி டபுள் பாண்ட் இருந்துச்சு. இந்த அல்கீன்ல சிசி டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்குது.
இந்த கார்பனோட போரான் ஆட் ஆயிருக்குது, அதனால இதை அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்றோம். இங்க என்ன ஆட் ஆயிருக்குதுன்னா ஹைட்ரஜன், இங்க போரான் ஆட் ஆயிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோ என்ன ஹைட்ரஜன் போரேஷன் போரான். ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் ஒரு பக்கம் போரானும் ஆட் ஆயிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோபோரேஷன் நம்ம சொல்றோம். இது இன்னொரு அல்கீனோட ரியாக்ஷனுக்கு போகுது. இன்னொரு அல்கீன் என்ன, இந்த பிஹெச் பாண்ட்ல இருக்கக்கூடிய எச், இந்த பிஹெச் பாண்ட்ல இருக்கக்கூடிய எச் இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது, இந்த போரான் இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த போரான் கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இப்போ போரான் கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா இந்த போரான் கிட்ட இந்த CH2 R இருக்குது, CH2 R இருக்குது. இந்த போரான் இந்த CH2 பாண்டிங் போது இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது. இந்த CH கிட்ட H வர்றதுனால இது CH2 மாறுது, இது R அப்படியே இருக்கு. இது போல கிடைக்கும். இதையும் என்னன்னு சொல்லணும்னா ஹைட்ரோபோரேஷன் தான் சொல்லலாம். என்ன, இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, இங்க போரான் ஆட் ஆகுது, அதனால இந்த ஸ்டெப்பை ஹைட்ரோபோரேஷன் சொல்றோம். அடுத்த அல்கீன் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த பிஹெச் பாண்ட் இன்வால்வ் ஆகுது. இந்த போரான் நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகுது. இந்த போரான் நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகுது. இந்த ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இந்த போரான் எழுதிக்கிறோம். இந்த போரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த CH2R எழுதுறோம். அடுத்து இந்த போரான் கிட்ட இருக்கக்கூடிய CH2R எழுதுறோம். அடுத்து இந்த CH2 இந்த போரானோட ஜாயின் ஆகுது, இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. அப்போ இது CH2, இது CH2 மாறுது, இது R. இப்படி எழுது CH2R இப்படி ஆகுது. அப்போ இந்த அல்கீனை டைபோரேனோட ட்ரீட் பண்றோம். THF வந்து சால்வெண்ட். என்ன வருதுன்னா அல்கைல் போரேன் கிடைக்குது. எத்தனை முறை அல்கைல் குரூப்ஸ் இருக்குதுன்னா இங்க 3 டைம்ஸ் அல்கைல் குரூப் இருக்குதுங்க. ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரை அல்கைல் போரேன் சொல்றோம். இதை ட்ரை அல்கைல் போரேன் சொல்றோம். இப்போ ஹைட்ரோபோரேஷன் இங்க நடந்திருக்குது. அடுத்து என்னன்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். இந்த ட்ரை அல்கைல் போரேன் ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஆக்சிடேஷனுக்கு என்ன ரியேஜென்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு பேசிக் மீடியம் OH-. ஹைட்ரஜன் பெராக்சைடு பேசிக் மீடியம் OH-. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை அல்கைல் போரேன் ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறோம், ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் OH-. இப்போ இந்த OH- இந்த H+ஓட சேர்ந்து H+ஓட சேர்ந்து வாட்டர் கொடுக்குது. ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பெராக்சைடு. இங்க மீதி என்னன்னு இருக்குதுன்னாக்கா HOO- ஹைட்ரோ பெராக்சைடு கிடைக்குது. இதை வந்து ஹைட்ரோ பெராக்சைடு என்று சொல்றோம். இங்க பெராக்சை லிங்கேஜ் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரோ பெராக்சைடு யாரை அட்டாக் பண்ணுதுன்னா ட்ரை அல்கைல் போரேனை அட்டாக் பண்ணுது. இந்த ஹைட்ரோ பெராக்சைடு ட்ரை அல்கைல் போரேனை அட்டாக் பண்ணுது. ட்ரை அல்கைல் போரேனை இங்க இருக்குது. இந்த ட்ரை அல்கைல் போரேனை அட்டாக் பண்ணுது. ஸோ ட்ரை அல்கைல் போரேனை எழுதிக்கலாம். இங்க ட்ரை அல்கைல் போரேன் எழுதுற.
இங்கே CH2R, இங்கேயும் CH2R ட்ரை அல்கைல் போரின் எடுத்துக்கினேன். இப்போ இங்கே எப்படி அட்டாக் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் லோன் பேரை இந்த போரானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த போரான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த போரான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். போரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அல்கைல் குரூப்பை நம்ம இப்படி எழுதுறோம். ஹைட்ரோபெராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரோபெராக்சைடு லிங்க் ஆகுது. ஹைட்ரோபெராக்சைடு இங்கே லிங்க் ஆகிருக்குது. போரானுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் இந்த போரானோட லிங்க் ஆகுது. இப்போ இந்த போரானுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட வருது. அதாவது இந்த ஆக்சிஜன் கிட்ட போனோம். இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட வருது. இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட போகுது. இது போல நடக்குது. இல்லை, இங்க கரெக்ஷன் இருக்குது. இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட வருது. இந்த பாண்ட் இப்படி வெளியே போகுது. அப்படின்னா OH மைனஸ் வெளியே போகுது. இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட வருது. ரிமைனிங் பார்ட்ல எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. ஸோ சேஞ்ச் இல்லாத பார்ட்டை நான் எழுதிடுறேன். இந்த அல்கைல் குரூப் இந்த அல்கைல் குரூப் எழுதிடுறேன். இப்போ இந்த சிங்கிள் பாண்ட் O எழுதுறேன். சிங்கிள் பாண்ட் O. இந்த ஓவோட இந்த CH2 பாண்ட் ஆகுது. இந்த போரான் விட்டு இந்த பாண்டு லெஃப்ட் ஆனதுனால இந்த போரானுக்கு இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போகிறதுனால OH மைனஸாக வெளியே போகுது. OH மைனஸாக இந்த இது வெளியே போயிருக்கு. இப்போ இங்கே என்னாச்சுன்னா இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த ஆக்சிஜனை வந்து அட்டாக் பண்ணுது. அப்படின்னா இந்த போரானுக்கு லாஸ். அதனால நெகட்டிவ் சார்ஜ் இப்போ இருக்காது. இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போகுது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போகுது. அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை ரிசீவ் பண்ணுது, இந்த பாண்டை லூஸ் பண்ணுது. அப்போ நெட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச். நெட்டு வந்து நோ சேஞ்ச் இதுக்கு சொல்கிறோம். அடுத்து இந்த OH மைனஸ் இதை அட்டாக் பண்ண வருது. இந்த OH மைனஸ் இதை அட்டாக் பண்ண வருது. இப்போ இந்த OH மைனஸ்ல இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த போரான் அட்டாக் பண்ணுது. போரான் வந்து என்ன கொடுக்குதுன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம். இந்த ஆக்சிஜன் லோன் பேரை போரான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த போரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப் அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொரு அல்கைல் குரூப்பை எழுதிக்கோங்க. இந்த போரான் கிட்ட இந்த OH எழுதிக்கோங்க. இது வெளியே வருது. இந்த அல்காக்சைடு வெளியே வந்தது. அடுத்து இந்த அல்காக்சைடு வாட்டர்லேருந்து H+ எடுத்துக்கின்னு இந்த O மைனஸ் OH மாறுது. இந்த O மைனஸ் வாட்டர்லேருந்து H+ எடுத்துக்கின்னு இந்த O மைனஸ் வாட்டர்லேருந்து H+ எடுத்துக்கின்னு OH மாறிக்குது. இங்கே என்ன வெளியே போகுதுன்னா OH மைனஸ் வெளியே போகுது. இதுலேருந்து என்ன வெளியே போகுதுன்னா OH மைனஸ் வெளியே போகுது.
இது என்ன பண்ணுதுன்னா H பிளஸ் இது கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இதுக்கு H பிளஸ் கொடுக்குது. அதனால இந்த O மைனஸ் வந்து OH மாறிக்குது. இந்த வாட்டர் என்ன வெளியே போகுதுன்னா OH மைனஸ் வெளியே போகுது. இப்போ ரியாக்டன்ட் பார்க்கலாம், ப்ராடக்ட் பார்க்கலாம். ரியாக்டன்ட் என்ன எடுத்துக்கணும்னா இந்த அல்கீனை ரியாக்டன்ட்டா எடுத்துக்கணும். இந்த அல்கீனை ரியாக்டன்ட்டா எடுத்துக்கணும். இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட யார் ஆட் ஆகுறாங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட யார் ஆட் ஆகுறாங்கன்னா OH ஆட் ஆகுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட OH ஆட் ஆகுது. அதனால இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். இந்த இடத்துல என்ன வந்திருக்குது பாருங்க, இந்த CH வந்து CH2 மாறி இருக்குதுன்னா H பிளஸ் இங்க வந்திருக்குது. H பிளஸ் இங்க ஆட் ஆயிருக்குது. இந்த CH2 OH மாறி இருக்குதுன்னா இங்க OH மைனஸ் ஆட் ஆயிருக்குது. இங்க வந்து OH மைனஸ் ஆட் ஆயிருக்குது. இந்த இடத்துல H பிளஸ் ஆட் ஆயிருக்குது. இந்த இடத்துல என்ன ஆட் ஆயிருக்குதுன்னா OH மைனஸ் ஆட் ஆயிருக்குது. அதனால இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரேஷன் என்று சொல்லலாம். இந்த ரியாக்ஷனை ஹைட்ரேஷன் என்று சொல்றோம். இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட OH மைனஸ் ஆட் ஆயிருக்கிறதுனால இது ஹைட்ரேஷன் என்று சொல்றோம். இந்த மெக்கானிசத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றது கிடையாது. அதாவது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாதுன்னா இந்த கார்பன் ஸ்கெலிட்டன்ல எந்த ஒரு சேஞ்சும் வரல. இந்த கார்பன் ஸ்கெலிட்டன்ல எந்த ஒரு சேஞ்சும் வரல. அதாவது H மைனஸ் ஷிஃப்ட் ஆகிறது, CH3 மைனஸ் ஷிஃப்ட் ஆகிறது, அது மாதிரி ஆகல. இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்குது. இந்த கார்பன் கிட்ட OH மைனஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. அவ்வளவுதான். ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றது நடக்கல இங்க. அடுத்து H பிளஸ் பாசிட்டிவ் அடெண்டம் எந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட வந்திருக்குதுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட வந்திருக்குது. இங்க OH மைனஸ் எங்க வந்திருக்குதுன்னா ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட வந்ததுனால இங்க என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னாக்கா ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்டை எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இங்க ப்ராடக்ட் என்னன்னா ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல். ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் இங்க வருது என்று நம்ம சொல்றோம். ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வருது. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா ஹைட்ரேஷனை பத்தி பார்த்துருக்கோம். 3 டைப்ஸா ஹைட்ரேஷனை பார்த்துருக்கோம். ஒரு ஹைட்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்றது. இது வந்து கோல்டு கண்டிஷன்ல இருக்கிறது. அடுத்து ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போகிறது. இப்படி ஒரு ஹைட்ரேஷனை பார்த்தோம். அடுத்து எப்படி பார்த்தோன்னா டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்றது. இந்த ஹைட்ரேஷன்ல என்ன நடக்குதுன்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும். ஆனா ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்தா ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நடக்கும். இந்த டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கார்போகேட்டையான் கிடைக்குது. மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனா ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்னா செகண்டரி கார்போகேட்டையான் டெர்ஷியரி கார்போகேட்டையானா மாறுது. பிரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையானா மாறுது. ரிங் எக்ஸ்பான்ஷன் இது போல பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். இந்த இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். அப்போ மார்கோனிகாப்ஸ் பிரகாரம் ப்ராடக்டை சொல்லக்கூடாது. மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்டை சொல்லக்கூடாது. அப்போ டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கினா ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் வரணும். அடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குதான்னு பார்க்கணும். ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்தால் அதன் வழியாக தான் போகணும். ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இல்லைன்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்டை கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தது ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன். இதுவும் ஹைட்ரேஷன் தான். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஏன்னா மெர்குரிக் அசட்டேட் வந்து சைக்ளிக் கார்போனியம் அயனை தான் ஃபார்ம் பண்ணுது. இன்டர்மீடியேட் வந்து சைக்ளிக். அதனால இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்ல பார்த்தது ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும். ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இங்க ப்ராடக்ட் கிடைக்கும் ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன்ல. அப்போ ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன்ல ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வருது என்று சொல்றோம். இப்போ இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். இத டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணா என்ன வரும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான் இதுதான். கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான் இதுவா இருக்கும். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணா இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அதனால OH மைனஸ் இங்க தான் வரும். OH மைனஸ் இங்க வரும். அப்படின்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும். ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா இதே ப்ராடக்ட் தான் வரும். மார்கோனிகாப்ஸ் பிரகாரம் ப்ராடக்ட் வருது. ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷனுக்கு இதை நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷனுக்கு நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா இதை என்ன ப்ராடக்ட் வரும்னா இங்க ஹைட்ரஜன் வரும், H+ வரும், இங்க OH மைனஸ் வரும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். சரி, இப்போ இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கின்னு என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன்னா H+ வந்து ஆக்ட் ஆகும். H+ எந்த இடத்துக்கு வரும்னாக்கா இந்த பை பாண்ட் இப்படி வரும், H+ இங்க வரும். ஏன்னா இந்த இடத்துல டெர்ஷரி கார்போகேட்டையான் கிரியேட் ஆகும். அதுக்காக தான். அப்போ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இது வந்து என்னன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். டெர்ஷரி கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேல ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றது கிடையாது. ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்னால டெர்ஷரி கார்போகேட்டையான் குவாட்டர்னரி கார்போகேட்டையானா மாற போதா? இல்லை. ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்போ வரணும்னா பிரைமரி செகண்டரியா மாறுது, செகண்டரி டெர்ஷரியா மாறுது, இது போல மாறுச்சுன்னா. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா OH மைனஸ் வரும். OH மைனஸ் வந்து இந்த C+ இந்த அட்டாக் பண்ணுது. OH மைனஸ் வந்து C+ அட்டாக் பண்றதுனால இங்க OH வரும். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும். அப்போ H+ இங்க, OH மைனஸ் இங்க. அப்போ மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் தான் மேஜர். சரி, ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன் எடுத்துக்கலாம். ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன் எடுத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா வரும்னாக்கா ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் மேஜர் ப்ராடக்ட் வரும். அப்போ ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல்னா OH மைனஸ் இங்க வரும், H+ இந்த கார்பன் கிட்ட வரும். இந்த ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அப்போ ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன்னா மேஜர் யாருன்னாக்கா இதுதான். ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷனா மேஜர் வந்து இது. ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன்னா இதுதான் மேஜர்.
டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் என்னாலும் இதுதான் மேஜர். இப்போ இந்த ரியாக்டன் எடுத்துக்கணும். இப்போ டைலூட் சல்ஃபரிக் ஆசிட்னா ஃபர்ஸ்ட் H+ அட்டாக் பண்ணணும். இதை வந்து H+ அட்டாக் பண்ணுது. H+ எங்க வரும்? டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் H+ அட்டாக் பண்ண வருது. H+ எங்க வரும்னாக்கா இந்த கார்பன் கிட்ட வருது, பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகுது. ஸோ இந்த CH கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், CH2 கார்பன் CH3 மாறிக்கும். இப்போ இது வந்து என்னன்னா செகண்டரி கார்போகேட்டையான். இது செகண்டரி கார்போகேட்டையான். இது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகுமா என்று பார்க்கணும். ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகுமான்னா இந்த CH3 இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனுக்கு போயிடும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிடைக்கும். அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்குது. அடுத்து OH- வந்து இதை அட்டாக் பண்ணும். OH- அட்டாக் பண்ணுச்சுன்னா இப்படி ப்ராடக்ட் வரும். ப்ராடக்ட் வந்து இது போல வருதுன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த காம்பவுண்டை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ண என்ன ஆகுதுனாக்கா H+ ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுது, செகண்டரி கார்போகேட்டையான் வருது. இது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போயிட்டு டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறுது. அப்போ ப்ளஸ் சார்ஜ் இங்கே வருது. இந்த இடத்துல OH- வந்துருக்கு. அப்படின்னா இங்கே மார்க்கோனிகாப்ஸ் பிரகாரம் ப்ராடக்ட் கிடைக்கல. இப்போ இதை ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் எடுத்துன்னு போனா என்ன ப்ராடக்ட் வரும்? இதை ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் எடுத்துன்னு போறீங்க. அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னுட்டு பார்க்கலாம். ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. மார்க்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும். அப்போ இங்க ஹைட்ரஜன் வரும், இங்க OH. இத ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் எடுத்துன்னு போனா என்ன ப்ராடக்ட் வரும்? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்னா ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும், ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் பிரகாரம்னா இங்க H வரணும், இங்க OH வரணும். இந்த இடத்துல H வந்து ஆட் ஆகும், இந்த இடத்துல OH வந்து ஆட் ஆகும். அப்போ ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் பிரகாரம் ப்ராடக்ட் வேணும்னா, அதாவது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்னா ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வரும் என்று சொல்றோம். அடுத்து ஹைட்ரோபோரேஷன் புரோட்டனாலிசிஸ். ஹைட்ரோபோரேஷன் புரோட்டனாலிசிஸ் இதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஹைட்ரோபோரேஷன் புரோட்டனாலிசிஸ்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷனுக்கு எடுத்துன்னு போகலாம். யார? அல்கீனை எடுத்துன்னு போகலாம். அல்கீன் எடுத்துக்கிறோம். இது ஹைட்ரோபோரேஷன் எடுத்துன்னு போங்க. ஹைட்ரோபோரேஷன்னா டைபோரினோட ட்ரீட் பண்ணோம் THF சால்வெண்ட்ல. அப்ப என்ன கிடைக்கும்னாக்கா ட்ரை அல்கைல் போரின் கிடைக்குது. ஹைட்ரோபோரேஷன் எடுத்துன்னு போனா ட்ரை அல்கைல் போரின் கிடைக்குது. ட்ரை அல்கைல் போரின். இப்போ இதை புரோட்டனாலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறீங்க. இதை எதுக்கு எடுத்துன்னு போறோம்னா புரோட்டனாலிசிஸ். இதை புரோட்டனாலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறோம். அப்படின்னா அசிட்டிக் ஆசிடோட இதை ட்ரீட் பண்றோம். இதை அசிட்டிக் ஆசிடோட ட்ரீட் பண்றோம். இது எதோட ட்ரீட் பண்றீங்கன்னா அசிட்டிக் ஆசிடோட ட்ரீட் பண்றீங்க.
இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகும், இந்த லோன் பேர் போரானை வந்து அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் கார்பன் கிட்ட போகும், இந்த H+ கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறுன்னு பாருங்க. இந்த R CH2, இந்த CH2 கிட்ட H வர்றதுனால இது CH3 மாறிக்கும். இந்த போரான் கிட்ட இதுக்கு பதிலா யார் வந்திருக்குதுன்னா அசட்டேட் வந்திருக்குது, OCOCH3. இந்த அசட்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இந்த போரானோட பாண்டிங் போயிருக்குது. அதே போலதான் இந்த அல்கைல் குரூப் இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த அல்கைல் குரூப்புக்கு பதிலா அசட்டேட் வரும், இந்த அல்கைல் குரூப்புக்கு பதிலாகவும் அசட்டேட் வரும். இப்போ இந்த ட்ரை அல்கைல் போரேன் எதுக்கு போச்சுனாக்கா அசிட்டிக் ஆசிடோட புரோட்டனாலிசிஸ் போனதுனால என்ன கிடைக்குதுன்னா அல்கேன் கிடைக்குது. அடுத்து அசட்டேட், போரான் ட்ரை அசட்டேட் கிடைக்குது, போரான் ட்ரை அசட்டேட் கிடைக்குது, அல்கேன் கிடைக்குது. அப்போ இந்த அல்கீன் என்னவா மாறி இருக்குதுன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. இந்த அல்கீனை ஹைட்ரோபோரேஷன் புரோட்டனாலிசிஸ் எடுத்துன்னு போறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது, இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, அல்கேன் ப்ராடக்ட் கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். ஹைட்ரோபோரேஷன் புரோட்டனாலிசிஸ்ல அல்கேனா மாறுதுன்ட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அல்கீன் பேயர்ஸ் ரியேஜென்ட்டோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகும்ன்ட்டு பார்க்கலாம். அல்கீன் பேயர்ஸ் ரியேஜென்ட்டோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகும்ன்ட்டு பார்க்கலாம். பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன? பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்னன்னு பார்க்குறோம். பேயர்ஸ் ரியேஜென்ட்னா கோல்ட் டைலூட் alkaline potassium permanganate. So Bayer's reagent என்னன்னா cold dilute alkaline potassium permanganate. இப்போ இங்க என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது அன்ட்டு பார்க்க போறோம். இங்க அல்கீன் எடுத்துக்கிறோம், அல்கீன் இது போல எடுத்துக்கலாம். அடுத்து பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறோம், பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த லோன் பேர் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது, இந்த பைபான் இந்த கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில வருது, இந்த பைபான் மேங்கனீஸ் கிட்ட போகுது. ஸோ உங்களுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா மாறிடும். இப்போ இந்த O மைனஸ் இந்த கார்பனோட பாண்டிங் போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அந்த பை பாண்ட் கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில வந்துருது. இங்க இருந்த பை பாண்ட் மேங்கனீஸ் கிட்ட லோன் பேரா மாறிக்குது. இது போல கிடைக்குது. இதனால மேங்கனீஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஏன் மேங்கனீஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குதுன்னா இங்க இருந்த பை பாண்ட் மேங்கனீஸ் கிட்ட போனதுனால. அடுத்த ஸ்டெப், இந்த சிக்மா பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகுது. அந்த சிக்மா பாண்ட் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் கிட்ட போகுது.
என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். இப்போ RCH சிங்கிள் பாண்ட் CH2 இங்க இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் மேங்கனீஸ் கிட்ட இந்த பாண்டை எடுத்துக்கிறதுனால ஒரு லோன் பேர் கிடைக்குது, பை பாண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. இந்த கார்பன் ஆக்சிஜனோட மேங்கனீஸோட பாண்டிங்ல இருக்குது. இந்த மேங்கனீஸ் கிட்ட லோன் பேர் இருக்கும், ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த பாண்ட் இப்படி போனதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னா OH மைனஸ் வந்து இந்த மேங்கனீஸை அட்டாக் பண்றதா வச்சுக்கலாம். அதாவது இப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி கூட பண்ணலாம். இங்க வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +7. இந்த பை பாண்ட் மேங்கனீஸ் கிட்ட போனதுனால இந்த மேங்கனீஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6 மாறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம்ல, அதனால +7 வந்து +6 மாறிடுச்சு. இப்போ இந்த OH மைனஸ் வந்து இந்த மேங்கனீஸை அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மேங்கனீஸ் கிட்ட இப்போ OH பாண்ட் இருக்குது இப்படி சொல்லிருக்கு. அடுத்த ஸ்டெப் பார்க்குறோம். இப்போ OH மைனஸ் வருது, இந்த ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இது வந்து மேங்கனீஸ் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகுது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். RCH இப்போ O மைனஸ் ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இங்க CH2 இங்க O மைனஸ் ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்கு. இப்போ இந்த மேங்கனீஸ் கிட்ட டபுள் பாண்ட் O 2 டைம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு OH குரூப் இருக்குது, இப்போ இன்னொரு OH குரூப் வருது, இந்த லோன் பேர் அப்படியே இருக்கு. இது என்னன்னா H2MnO4. இதுக்கு பேர் என்னன்னா மேங்கனிக் ஆசிட். இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா மேங்கனிக் ஆசிட். இந்த O மைனஸ் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் கிட்ட இருந்து H+ வாங்கிக்கணும் OH மாறிக்குது. இந்த O மைனஸ் வாட்டர் கிட்ட இருந்து H+ வாங்கிக்கணும் OH மாறிக்குது. அப்போ இந்த அல்கீன் என்னவா மாறி இருக்குதுன்னா இது போல மாறி இருக்குது. இனிஷியலா என்ன எடுத்துக்கணும்னா அல்கீன் எடுத்துக்கணும். இந்த அல்கீன் என்னவா மாறி இருக்குதுனாக்கா இந்த இடத்துல OH குரூப், இந்த இடத்துல OH குரூப் வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு OH குரூப் வந்திருக்குது, இந்த இடத்துல ஒரு OH குரூப் வந்திருக்கு. அதாவது ஒரு OH குரூப் இந்த கார்பன்ல வந்து பாண்ட் ஆயிருக்குது, ஒரு OH குரூப் இந்த கார்பன்ல வந்து பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் கிட்ட OH குரூப் வந்திருக்குது, இந்த கார்பன் கிட்ட OH குரூப் வந்ததுனால இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ராக்சிலேஷன் சொல்றோம். இப்போ இந்த ஹைட்ராக்சிலேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா இங்க இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட பாண்ட் ஆகுது, இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட பாண்ட் ஆகுது. ரெண்டு ஆக்சிஜனும் போத் ஆக்சிஜன்ஸ் ஒரே நேரத்தில் இந்த கார்பன் ஆட்டம்ஸோட பாண்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டி எப்படி இருக்கணும்னா போத் ஆக்சிஜன்ஸ் இந்த 2 கார்பன்ஸை ஒரே பக்கம் போய் அட்டாக் பண்ணாதான் இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இந்த 2 ஆக்சிஜன்ஸும் இந்த 2 கார்பன்ஸை ஒரே பக்கம் போய் அட்டாக் பண்ணாதான் இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அதனால இந்த ஹைட்ராக்சிலேஷனை சின் ஹைட்ராக்சிலேஷன் சொல்றோம். சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வரணும்னா இந்த 2 ஆக்சிஜன்ஸும் இந்த 2 கார்பன்ஸை ஒரே சைட்ல இருந்து அட்டாக் பண்ணாதான்